10 லட்சம் பேர் கலந்துக்கிற ஒரு திருவிழாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கு நீங்க எங்க வரணும் தெரியுமா? எங்க நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா திருவிழாக்கு தான் வரணும். கொடியேற்றத்தில் ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து வர்றது, வெளியூர்லேருந்து வர்றது, வெளிநாட்டிலேருந்து வர்றது, வெளி மாநிலத்திலேருந்து வர்றது வந்து குவிஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீலக்கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதியான அந்த மேரி மாதாவை வேண்டதுக்காக. இந்த மதம் அந்த மதம் எந்த மதத்தையும் தாண்டி தங்களுடைய வேண்டுதலை எல்லாம் ஒரு பெற்று தாய்கிட்ட சொல்றது மாதிரி அந்த மாதா கிட்ட பக்தர்கள் சொல்லும்போது மோர்க்காரம் உடவனுக்கு கூட காட்சி கொடுத்தா அந்த மாதா எல்லாருக்கும் அவனுடைய அன்பையும் அருளையும் கொடுக்கக்கூடிய புது வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணி 2 இடமும் பிரிஞ்சு காட்சி கொடுத்துட்டு அந்த மாதாவை நம்ம வந்து வேண்டி வணங்கி நம்மளுடைய குறைய சொல்லிட்டு போனா நிச்சயமா நமக்கு வேண்டினது கிடைக்கும். மிக சிறப்பான ஒரு திருவிழா நடக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா பேராலயம் பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற கீழே நாட்டின் லூர்துன்னு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு பேராலயம் சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிற பக்தர்கள் கண்டிப்பா வேளாங்கண்ணி பேராலயம் வாங்க. வேளாங்கண்ணி மாதாவோட திருவிழா வந்து பாருங்க. எத்தனை லட்சம் பக்தர்களுக்கு முன்னாடி வேண்டாம் மாதாவுடைய கொடி ஏறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் மெய் சிலிர்த்து போகணும்னு சொல்லுங்க. அவசியம் ஒரு முறையாவது வேளாங்கண்ணி வாங்க. மாதாவை அந்த எழில் கொஞ்சம் அந்த வேளாங்கண்ணி கடற்கரைக்கு வந்து பாருங்க. உண்மையிலும் அன்புடன் உங்கள் தமிழலை நகை வருகிறேன்.